வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன்னா எக்ஸசைஸ் 5.5ல் கொஷின் நம்பர் 1 பார்க்க போகிறோம். கொஷின் பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 2x அகெயின் காஸ் 3x. ஆக்சுவலாக இது என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க? ப்ராடக்ட் ரூல் இல்லையா? பாசருக்கு உங்களுக்கு தோணக்கூடியது ப்ராடக்ட் ரூல் வச்சும் சால்வ் பண்ணலாம். UVW அப்படி மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். பட் அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். என்ன சார்னா நம்மளுக்கு ஒரு லாஜிக் தெரியும். என்ன பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் லாகரிதமிக் ரூல்ஸ் லாக் ஆஃப் ஏபியை சீக்குவல் டு என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ரூல் லாகரிதமிக் லாக் ஏ குட் வெரி குட் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி அப்படின்னு வந்துடுமா? ஸோ லாக் ஏபியை நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணோட லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ப்ராடக்ட் ரூல். கிளியர்னா? சேம் வே அதே லாஜிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளத்தினா ஒய் ஈக்குவல் டு நான் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஐம் டேக்கிங் லாக் ஆன் தி போத் சைடு. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணேன்? டேக்கிங் லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே டேட்டா எடுத்துக்கிட்டேன். காஸ் எக்ஸு இன்ட்டு காஸ் 2x அகெயின் காஸ் 3x டேட்டாஸ் ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாமா? ஓகே கிளியர்னா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்? ஆஸ் பர் லாகரிதமிக் ரூல்ஸ் log AB is equal to என்ன லாஜிக்? log A plus log B ப்ராடக்ட் ரூலா? அதே சேம் லாஜிக் தான். அப்போ log of cos x cos 2x cos 3x எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் குட், வெரி குட். அப்போ ஹியர் யூ குட் பண்ணால் டெல் மீ log cos x வெரி குட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் log cos 2x ஓகே குட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் log cos 3x அவ்வளோதாம்மா. ஓகே log cos 3x ஓகே log cos 3x கிளியர்னா? வெரி குட். நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசைஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வேல்யூ லாக் ஒய் இருக்குது. இப்போ நான் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? வெரி சிம்பிள். லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அப்போ 1/yன்னு வருமா? லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா 1/x. அப்போ ஹியர் லாக் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y அகெயின் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஸோ dy/dx ஃபார்ம் பண்ணிங்களா? dy/dx ரைட்டு. நெக்ஸ்ட்டு லாக் காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்? யோசிங்க. 1/cos எக்ஸ்னு வந்து நிற்குமா? 1/cos எக்ஸ் இல்லைன்னா லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 1/x. ஸோ அப்போ 1/cos எக்ஸு இப்போ ஃபஸ்ட்டு நான் லாகுக்கு தான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எதுக்கு அப்ளை பண்ணணும்? காஸ் எக்ஸுக்கு அப்ளை பண்ணுமா? அப்போ அகெயின் காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அண்டர்ஸ்டுட் திஸ் ஸ்டெப்? log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/cos x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x அகெயின் இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே அண்டர்ஸ்டுட் நவ்? சேம் வே log cos 2x ட்ரை பண்ணலாமா? log cos 2x ட்ரை பண்ணுங்கள். log cos 2x எப்படி ஃபார்ம் ஆகும்? குட், ட்ரை பண்ண. கரெக்ட். ஓகே டெல் மீ. எஸ் 1/cos 2x குட். 1/cos 2x ஃபஸ்ட்டு இந்த log அப்ளை பண்ணிட்டோம். cos 2xக்கு அப்ளை பண்ணும். cos 2x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin 2x தட்ஸ் குட். மைனஸ் sin 2x இன்ட்டு 2 இஸ் கிளியர். அகெயின் இந்த 2x ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 2. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். இப்போ அதே மாதிரி log cos 3x அப்ளை பண்ணலாமா? அப்போ 1/cos 3x ஓகே இன்ட்டு cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 3x இன்ட்டு 3 அவ்வளோதாம்மா. கிளியர்னா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோதான். ஓகே ப்ராப்ளத்தை அப்படியே என்ன பண்ணுங்கள்? ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ அப்போ ஹியர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா sin x/cos x cot x அவ்வளோதான். ஸோ இந்த ஒய்யை இப்போ ப்ராடக்ட் பண்ணிகிட்டேன்னு வச்சுங்க. அப்போ 1/y இன்ட்டு dy/dx லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்குது. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் மைனஸ் sin x/cos x tan x. அப்போ ஹியர் மைனஸ் tan x okay clear now? minus tan x again minus sin 2x/cos 2x 2 ஃப்ரண்ட்ல எழுதிடலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு minus 2 tan 2x இஸ் கிளியர். minus 2 tan 2x 3 கட் பண்ணால் அப்போ minus 3 அவ்வளோதாம்மா. minus 3 tan 3x ஓகே minus 3 tan 3x கிளியர். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்? dy/dx ஓகே இஸ் ஈக்குவல் டு ஒய் ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ஒய்யை ப்ராடக்ட் பண்ணால் அப்போ மைனஸ் tan x minus 2 tan 2x is clear. minus 3 tan 3x okay ஃபார்ம் பண்ணலாமா? கிளியர் மை? ரைட். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்?
y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to cos x, cos 2x, cos 3x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அப்போ y is equal to cos x, நெக்ஸ்ட்டு cos 2x, again பார்த்தீங்கன்னா cos 3x, that is the value of substitute the y value. ஓகே, இதான் நம்ம y ன்னு எடுத்திருக்கோம். கிளியர், ரைட். அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் tan x, நீங்கள் வேணால் மைனஸோட டேக் இட் காமனாக எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம், எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு minus 3 tan 3x. ஓகே, அவ்வளோதாம்மா. That's a value for what value, Raja? dy by dx. Okay, clear my children? Thank you.